எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனையை சிந்திப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்புக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, இந்த உலக வாழ்க்கை எல்லாவற்றையும் குறித்து ஜெபத்தில் வேண்டுதலில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதல்னாலும் ஜெபத்திலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆண்டு கொள்ளும். ஆகவே இருதயத்தில் சமாதானம் வேணும். சம்சாரத்தில் கொஞ்சம் பிரிவு, மின்சாரத்தில் கொஞ்சம் குறைவு, வருமானத்தில் கொஞ்சம் பிரிவு இருந்தாலும் குறைவு இருந்தாலும் சமாதானம் நிறைவாக இருக்கும்படி சமாதானத்தின் தேவன் அதிசயமாய் அற்புதமாய் யோவான் சுவிசேஷம் 14:27 இயேசுகிற சொல்லும்போது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் கொடுக்கும், எடுக்கும், கெடுக்கும். கொஞ்சம் வருமானம் வந்த உடனே சமாதானம் சந்தோஷம் இருக்கும். கொஞ்சம் வருமானம் நம்ம கைவிட்டு போன உடனே அப்படியே சமாதானத்தை இழந்து அநேகர் வருமானம் போன உடனே சாபத்திலும் பாவத்திலும் மரணத்திலும் சிக்கிக்கொள்கிறார்கள். ஆகவே சமாதானம் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு வெளிப்படுத்தல் விசேஷம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தில் தீர்க்கதரிசி எழுதுகிறாரு. வெளிப்படுத்தல் 6:4, அப்பொழுது சிகப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, அதன் மேல் ஏறி இருக்கிறவனுக்கு பூமியில் உள்ள ஒருவரை கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது, ஒரு பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. சமாதானத்தை பூமியில் எடுத்து போட்டால் என்ன ஆகும்? வீட்டில் சமாதானம் இல்லாவிட்டால் வீட்டு வாழ்க்கை ரோட்டுக்கு வந்துடும். ரோட்டில் சமாதானம் இல்லாவிட்டால் ரோட்டு வாழ்க்கை கோர்ட்டுக்கு போயிடும். கோர்ட்லேயும் போய் நமக்கு சமாதானம், நமக்கு சாதகமான வாழ்க்கை கிடைக்காவிட்டால் கோர்ட்டு வாழ்க்கை சுடுகாட்டுக்கு போய்விடும். ஆகவே சமாதானத்தை இழந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே எது குறைந்தாலும், எது மறைந்தாலும், எது வந்தாலும், எது வராவிட்டாலும் தேவனுடைய வார்த்தையில் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சத்தியத்தை சார்ந்து, தேவனை சார்ந்து நம்முடைய ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நடத்தும் போது சமாதானமும் சம்பாத்தியமும் மற்ற எல்லா காரியத்தையும் தேவன் தந்து நம்மளை சமாதானத்தின் பாதையில் நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். ஆமென்.